நாம் அனைவரும் இந்த உலகில் ஒரு குறிப்பிட்ட நாளில் பிறந்தவர்கள். ஒவ்வொருவருக்கும் பிறந்த நாள் என்பது சிறப்பானது. ஒரு குழந்தை பிறப்பதற்கும் அதற்கான சூழ்நிலைகளுக்கும் ஆன்மீக உலகத்தில் ஒரு பெரிய தன்மை உண்டு. பல பெற்றோர்கள் குழந்தை பிறப்பதற்காக இறைவனை வேண்டி பூஜைகள் செய்து விரதங்கள் இருந்து அவரது அருளை பெறுகிறார்கள். குறிப்பாக முருகப்பெருமானை வழிபடும் பலரும் அவர் அருளால் குழந்தை பாக்கியம் கிடைத்ததாக நம்புகிறார்கள். முருகனிடம் பிரார்த்தனை செய்து பிறந்த குழந்தைகளுக்கு அவரது அருள் கிடைப்பது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. ஆன்மீக ரீதியாக சில மாதங்களில் பிறக்கும் குழந்தைகளுக்கு முருகனின் அருள் முழுமையாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இதற்கு ஒரு ஆன்மீக விளக்கம் உள்ளது. ஒரு வருடத்தில் 12 மாதங்கள் இருக்கும். ஆனால் அந்த 12 மாதங்களில் 2 மாதங்கள் வைகாசி மற்றும் கார்த்திகை மாதங்களுக்கு முருகனுடன் நேரடியான தொடர்பு உண்டு. வைகாசி மாதம் என்பது முருகனின் அவதார மாதமாக கருதப்படுகிறது. முருகன் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் அவதரித்தார். அதனால் இந்த மாதம் முழுவதும், குறிப்பாக விசாக நட்சத்திரத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு முருகனின் அருள் இயற்கையாகவே கிடைக்கும் என்று ஆன்மீகம் கூறுகிறது. இந்த மாதத்தில் பிறந்த குழந்தைகள் முருகனிடம் இயற்கையான ஈர்ப்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். முருகனுக்கு உரிய மற்றொரு முக்கியமான மாதம் கார்த்திகை. இந்த மாதத்தில் முருகனை வழிபட்டால் அவர் அருள் முழுமையாக கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. கார்த்திகை தீபம், சுப்பிரமணிய சஷ்டி போன்ற விழாக்கள் இம்மாதத்தில் நடைபெறும். இந்த மாதத்தில் பிறந்த குழந்தைகளும் முருகனின் ஆசீர்வாதத்துடன் வளர்வார்கள் என்று கூறப்படுகிறது. எந்த மாதத்தில் பிறந்தாலும் அவரை முழு மனதுடன் வழிபட்டால் அவரது அருள் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் வைகாசி மற்றும் கார்த்திகை மாதங்களில் பிறக்கும் குழந்தைகளுக்கு குறிப்பிட்ட கோள்களின் சந்ததி, செவ்வாய்க்கிழமையின் நலன்கள், முருகனின் சக்தி நிலை என்பவற்றால் முருகனின் அருள் இயற்கையாகவே அதிகமாக கிடைக்கிறது என்று ஆன்மீகம் கூறுகிறது.